இந்த வீடியோவில் கண்டிஷனல்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். கண்டிஷனல்ஸில் 5 இருக்குது. ஒன்று வந்து இஃப் எல்ஸ் நெஸ்டட் இஃப் ஸ்விட்ச். ஓகே, ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்க, VAR கீவேர்ட் v ஈக்குவல் டு 15 கொடுத்துக்கிறேன். ஓகே, டெர்மினேட்டிவ் வித் செமிகோலன். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து v ஈக்குவல் டு 50 செக் பண்ண போகிறேன். உள்ள வந்து console.log ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வெப்பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து என்னோடய கன்சோலில் ட்ரூன்னு வந்துக்குது. ஓகே, அதே வந்து இங்கே நாட் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து எதுவுமே காட்டல. என்னோடய கண்டிஷன் வந்து ஃபெயில். இஃப் கண்டிஷனில் கண்டிஷன் ட்ரூ அந்த மட்டும்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்டி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு நான் ஏதோ கொடுக்கல. ஸோ அதுக்கு வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் நான் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் வந்து எல்ஸ். ஓகே, இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃபால்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா என்னோடய கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ எல்ஸ் பார்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ்னால் மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோன்னா எல்ஸ் இஃப்னு போட்டுக்கலாம். உள்ள வந்து v ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, n நம்பர் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். உள்ள வந்து எல்ஸ் பார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வெப்பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு ஃபெயில். ஓகே, செகண்ட் கண்டிஷன் வந்து v ஈக்குவல் டு 50. அதுதான் என்னோடய கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ஒரு கண்டிஷன்னா எனக்கு செக் ஆகும். எந்த கண்டிஷன் ட்ரூவோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்டட் இஃப்னா மோர் தென் ஒன் இஃப் கண்டிஷன் இருக்குது தான் நெஸ்டட் இஃப்னு சொல்கிறாங்க. ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் இருந்துச்சுன்னா அது நெஸ்டட் இஃப். ஓகே, ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். m ஈக்குவல் டு 70 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். m வந்து மார்க்காக வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். m வந்து கிரேட்டர் தென் 35 அப்படின்னு கொடுக்குறேன். உள்ள வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். m இஸ் கிரேட்டர் தென் 18 ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். உள்ள வந்து console.log ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி a கிரேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும், இல்லைன்னா b கிரேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு இஃப் எல்ஸ் பார்ட் முடிஞ்சிச்சு. வெளியே ஒரு இஃப் இருக்குது. ஓகே, m கிரேட்டர் தென் 35. சப்போஸ் m கிரேட்டர் தென் 35 வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு எல்ஸ் பார்ட் தேவை. ஸோ இங்கே வந்து எல்ஸ் உள்ள வந்து ஃபெயில்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். என்னோடய வெப்பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து b கிரேட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே,
இங்கே வந்து சப்போஸ் நான் வந்து 10ன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபெயில்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்து ஃபெயில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து சுவிட்ச் கண்டிஷன். சுவிட்ச் கண்டிஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.